என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் நான். என் மீது சத்தியமிட்டு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் வெளிப்படையாகச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய நேரம். இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால், அதையும் நீ ஒருமுறை என்னவென்று கேட்டுவிட்டாய் என்றால், நிச்சயமாக அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நமக்கு இதுநாள் வரையிலும் நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்ன, நடந்து கொண்டிருப்பது எல்லாமும் உனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நடக்கப் போவது என்னவென்று உன்னால் நிச்சயமாக கணித்துவிட முடியாது. இதற்கு முன்னால் நடந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம்தான் நினைவில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கு வரக்கூடிய உன்னுடைய எதிர்காலத்தை சார்ந்தது. உனக்கு வரக்கூடிய உன் எதிர்காலம் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை சார்ந்தது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த இடத்தில் நான் உனக்காக வரும்பொழுது அதை நீ ஒருபொழுதும் தவிர்த்து விடாது. எப்பொழுதுமே வராகி சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து தனக்கான வாழ்க்கையை பெற முடியும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சர்வ சுதந்திரமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும். அப்படித்தான் இப்பொழுது என் முன்னால் நிற்கின்ற உனக்கு இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரத்தில் நம் தாயானவளின் அன்பு நமக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குமோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நான் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கும் நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். மனதார நாம் யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற சூழ்நிலைகள் உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை உறுதியாக தர வேண்டிய காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான சந்தோஷத்தை நீ சரியாக பெற்றிட வேண்டிய நேரம். அத்தனைக்குமான வெற்றியை என் பிள்ளை உறுதியாக நீ பெற்றிட வேண்டிய நேரம். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ மற்றவர்களின் பேச்சை கேட்டு விட்டு விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். மனதளவில் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ எதையாவது விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு கிடைக்கக்கூடியது கூட சரியாக கிடைக்காமல் போய்விடத்தான் செய்கின்றது. என்னவானாலும் ஏது வேணாலும் உனக்கு நான் கொடுக்கின்ற திருப்பங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கொடுக்கின்ற நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் என்றும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற அற்புதமான காலத்தை என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் தவிர்க்காதே. எதுவுமே நமக்கு சரியானபடி கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருப்பதை முதலில் எண்ணுவதை நிறுத்து. எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு துன்பங்களிலும் நான் உனக்கான உறுதியை கொண்டு வந்து தரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை மனமுடைந்து நீ கலங்கி நிற்பதையும் நான் கண்டிருக்கின்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கும் நேரங்களில் உனக்கு என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதளவில் என் பிள்ளை எதையெல்லாம் நீ யோசிக்கிறாயோ அவை அத்தனையும்
உனக்கு சரியானபடி ஒரு புரிதலை எதிர்காலத்தில் கொடுத்துவிடும். இன்று வேண்டுமானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது போல தோன்றலாம். இன்று வேண்டுமானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் எல்லா நிலையிலும் இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட நினைக்கும் இந்த நேரம், போராடி இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கின்ற இந்த நேரம், நிச்சயமாக அத்தனையும் உன் வசமாகும் என்பதனை மறந்து விடாது. அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. ஒவ்வொரு நொடியிலும் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் நாம் கண்கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பூர்த்தியடையும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அடுத்தது என்னவென்றும் இனி என்ன தொடரப் போகிறது என்றும் என் பிள்ளை நீ சரியாக யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. சரியான நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கு சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். உன் முன்னால் நின்று நான் உனக்கு செய்து தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இன்றில்லை என்றாலும் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதுதானே உண்மை. நீ அடைய நினைத்த வெற்றிகள் எத்தனையும் உனக்கு நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதுதான் உண்மை. கலங்காமல் நாம் எதையும் சாதிக்க வேண்டும். தயங்காமல் எதிலும் முன்னே செல்ல வேண்டும். அதன் பிறகு பார், உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உன் கையை மீறி செல்லாது. நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் அடைந்தாயோ, இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் இனியாவது என் குழந்தை நீ சரியாக யோசிக்க பழகு. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வராகி ஒவ்வொரு முறையும் உன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றாலும் இந்த வராகி உனக்கு அதனை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே. எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே. சுற்றி சுற்றி வருவார்கள், வேண்டும் என்றே நம்மை சோதிப்பார்கள், நமக்குள் பல இன்னல்களை கொடுக்க நினைப்பார்கள். எப்படியாவது எந்த இடத்திலாவது நம்முடைய மனநிலையில் ஏதேனும் கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்க பல முயற்சிகளை செய்வார்கள். அப்படி இவர்கள் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் அந்த இடத்தில்தான் என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும். அந்த இடத்தில்தான் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உன்னை நான் தேடி வந்து தரக்கூடிய இந்த மாற்றங்களை உனக்கு நிச்சயமாக தெளிவான ஒரு புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்றால் அதனை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விட முடியாது. உனக்கு என்று நான் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையை பேரானந்தத்தோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாங்கி பிடிக்க ஆள் இருந்தால், தாங்கி பிடித்து ஆறுதல் சொல்ல ஆள் இருந்தால், எறும்பு கடித்தால் கூட அலறி அடித்து கூப்பாடு போடுவார்கள். ஆனால் நமக்கு நாம் மட்டும்தான் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால், பூகம்பமே வந்துவிட்டால் அமைதியாக அதனை தாங்கிக் கொள்வார்கள் என்பதனை மறந்து விடாதே. அமைதியாக அதனை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்துவிடும். இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம். அதனால்தான் எப்பொழுதும் அம்மா உனக்கு சொல்வது, நீ எப்பொழுதுமே யாரையும் சார்ந்து இருக்காதே. உனக்கு நீ மட்டும்தான் துணையாக இருக்கிறாய் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் தெளிவாக இருந்தாலே இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை உன்னால் எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியும். இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தை உனக்கு காண்பித்து கொடுத்தாலும்
அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்குள் கிடைத்துவிடும். என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இனி என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த வராகி நான் உனக்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். இதையெல்லாம் தாங்கிச் செல்லக்கூடிய மனநிலைமை உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் போதும். இனிமேலாவது என் பிள்ளை சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள். இனிமேலாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிடும். யாருடைய உதவியையும் தேட வேண்டாம். யாருடைய சிந்தனைகளையும் உன்னுடையதாக நீ மாற்ற வேண்டாம். உனக்காக நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்யும் பொருட்டு இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு சொல்லித்தரும் நேரம். எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடாதே. மனதார நாம் நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை நமக்கென சொல்லிக் கொடுக்கும் நேரம். என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று எண்ணி நீ வியக்காமல், நமக்கு கிடைத்தது நம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உன்னை காக்கும் என்பதனை மறந்து விடாது. இந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றும் இங்கு உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய நன்மைகளை செய்வார்கள் என்பதனை மறந்து விடாது. எதிர்பாராத நேரம், எதிர்பாராத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை முன்னின்று எப்படி வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயோ அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதார நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு எல்லா நிலைகளையும் சொல்லிக் கொடுக்கும். உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும். அத்தனைக்குமே உனக்காக நான் வருவேன் என்பதும், அத்தனைக்குமே உனக்காக நான் வந்து உனக்குரிய உண்மைகளை எடுத்துச் சொல்வேன் என்பதனையுமே என் குழந்தை நீ எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்குள் இருக்கின்ற தைரியமும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் வேறு யாருக்கும் இருக்கவில்லை என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியானதாக தோன்றும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்கிறாய் என்பதில் உறுதியாக இருந்து விட்டால் போதுமல்லவா? இனி என்னவென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது ஏதுவென்றும் நிச்சயமாக உனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தெளிவுகள் கிடைத்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்பிக்கை கொண்ட நமக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் கொண்ட நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நம்பு. உனக்கென்று எதையுமே நான் கொடுக்க நினைக்கும் நேரம் என் பிள்ளை, நம்பிக்கையினால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் பின்தங்கி விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விடாதே. சர்வ நிச்சயமான ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதில் கவனமாக இரு. எல்லாமும் உனக்கானது. இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கே சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு நிற்கின்ற உனக்கு என்றும் இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் ஒரு நொடியிலும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உன்னுடைய எண்ணங்களும்
சிந்தனைகளும் உன்னை வாழ வைக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.